வணக்கம் மக்களே. பௌர்ணமி தினத்தில் இந்த தீபம் ஏற்றுவதால் பணம் புரள ஆரம்பிக்கும். ஆமாங்க. ஏன்னா பௌர்ணமி தினத்தில் தெய்வத்தின் சக்தி எப்போதுமே இந்த பிரபஞ்சத்தில் அதிகரித்து தான் காணப்படும். மேலும் பார்த்திங்கன்னா தேவர்களின் ஆசீர்வாதம் கூட மக்களுக்கு கிடைக்கும். இதனால தான் ஆலயங்களில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி தோறும் முக்கிய பரிகாரங்களும் கோவில்களில் நடைபெறும். இந்த பௌர்ணமி தினத்தில் விநாயகர் பெருமான் வழிபாடு, சந்திர பகவான் வழிபாடு, சத்யநாராயண் வழிபாடு மற்றும் சித்திரகுப்தர் வழிபாடு இருக்கார் இல்லையா, இவங்களை நாம் வழிபடுவது பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்தில் நம்முடைய முன்வினை பாவங்கள் நீங்கி, மேலும் பார்த்திங்கன்னா ஜாதக விளைவுகளால் ஜோதிட சூஸ்திரங்களில் எதிர்மறை பலன்கள் நீக்கி சரியான வழியை நமக்கு காண்பிக்கும் தினமாகத்தான் இந்த பௌர்ணமி தினம் விளங்குதுங்க. நாம் பௌர்ணமி தினத்தில் அதிகாலையே எந்திரிச்சு நமக்கு இஷ்ட தெய்வம் பிடிச்சிருந்தா இஷ்ட தெய்வம், இல்லைன்னா குலதெய்வம் பிடிச்சிருந்தா குலதெய்வம், அவங்களுக்கு நீங்கள் இந்த தினத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள நீங்கள் அலங்கரிச்சிட்டு அன்றைய தினத்தில் பூத்த பூக்களை போடணும். போட்டு இனிப்பு பொருட்களை நீங்கள் நைவேத்தியமாக வைக்கணும். கூடவே ஒரு டம்ளர் பாலை நீங்கள் வைக்கணுங்க. அது ஏன்னா அந்த பாலில் சந்திர பகவானுடைய அந்த நிழல் மாதிரி இருக்குமா, அதனால் ஒரு டம்ளர் பாலை நீங்கள் அன்றைய தினத்தில் நீங்கள் வைக்கணும். கூடவே ஏன்னா அது கூட ஏலக்காயை போடும்போது மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றுவதனால பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து உங்களுடைய முக்கியமாக முன்வினை பாவங்கள் அனைத்தும் உங்களுக்கு நீங்க பெறும். நன்றி.